தெரியறதா? தெரியல. பல வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்வு இது. மகா பெரியவா அப்போது காஞ்சி ஸ்ரீ மடத்தில் இருந்தார். மாலை வேளை. மடத்து வாசலில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்து நின்றது. ரிக்ஷா ஓட்டி கீழிறங்கி வண்டியில் அமர்ந்திருந்த பெரியவர் ஒருவரை கைத்தாங்கலாக கீழே இறக்கிவிட்டான். என்னை மடத்துக்குள் கொண்டுவிடப்பா என்பதாக அவனிடம் ஜாடையும் பேச்சும் கலந்து பெரியவர் சொல்ல மடத்துக்குள் அழைத்துச் செல்ல முற்பட்டான் ரிக்ஷா ஓட்டி. கலைந்த தலையும் அழுக்கு லுங்கி அணிந்தபடியும் இருந்ததால் தான் இதே கோலத்தில் ஸ்ரீமடத்துக்குள் செல்வது உசிதமாக இருக்காது என்று ரிக்ஷா ஓட்டியே தீர்மானித்தான் போலும். எனவே அங்கிருந்த மடத்துச் சிப்பந்தி ஒருவரை அழைத்து, ஐயா, இந்த பெரியவரு மடத்து சாமியை மகா பெரியவா பார்க்கணுமாம். கூட்டியாந்திருக்கேன், கைய புடிச்சுக்கிட்டுன்னு போ, சாமிய பார்த்து முடிச்சதும் வெளியில என் வண்டிக்கிட்ட கொண்டாந்து விட்டுரு என்று சொல்லிவிட்டு வெளியே போனான். பெரியவர் கைமாறினார். பெரியவருக்கு எப்படியும் வயது 80க்கு மேல் இருக்கும் என்று தோற்றம் சொன்னது. உள்ளடங்கிய கண்கள், கோணல் மாணலாக கட்டிய 4 மூழ வேஷ்டி, கசங்கிய வெள்ளைச் சட்டை, மேல் சட்டை பைக்குள் ஒரு மூக்குப் பொடி டப்பாவும் 10-15 ரூபாயும் தெரிந்தன. தனியாக நடப்பதற்கே பெரிதும் சிரமப்பட்ட அந்த பெரியவரை கைத்தாங்கலாக பிடித்து பெரியவா இருந்த இடம் அருகே விட்டார் சிப்பந்தி. மேடை போல் இருந்த ஓரிடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொண்டார் பெரியவர். வலக்கையை நெற்றியில் வைத்து பெரியவா அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தார். தான் இருந்த இடத்துக்கு எதிரே மகா பெரியவா அமர்ந்திருப்பது அரைகுறையாக அவருக்குத் தெரிந்தது. இருந்த இடத்தில் இருந்தபடியே கன்னத்தில் போட்டுக்கொண்டு தரிசித்தார் பெரியவர். பெரியவரை பார்த்து புன்னகைத்தார் மகா பெரியவா. இந்த பெரியவர் இந்த சாயங்கால வேளையில் ஏன் இங்கே வந்திருக்கிறார் என்பதை அறியாதவரா அந்த மகான்? ஒரு சிஷ்யன் ஓடோடி வந்து பெரியவா அருகே நின்றான். வாய் பொத்தி ஏதோ ஒரு தகவலை குசுகுசுப்பாகச் சொன்னான். அதாவது, பெரியவா தரிசனத்துக்காக அப்போது ஸ்ரீமடத்துக்கு சில முக்கிய பிரமுகர்கள் வந்திருப்பதாகவும் வெளியே அவர்கள் காத்திருப்பதாகவும் தகவல் சொன்னான். அன்று யாரையும் பார்க்க இயலாது என்றும் மறுநாள் காலை வருமாறும் தகவல் சொல்லி அனுப்பினார் மகா பெரியவா. சிஷ்யன் ஓடிப்போய் விட்டான். தரிசனத்துக்கு வந்திருந்த ஒரு சிலருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார் மகா பெரியவா. இப்போது அங்கு இருப்பது மகா பெரியவாளும் உள்ளூர் பெரியவரும்தான். இன்னமும் அந்த பெரியவர் தன் கண்களை இடுக்கிக் கொண்டு மகா பெரியவா அமர்ந்திருந்த இடத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். மகா பெரியவா தன் ஸ்தானத்தில் இருந்து எழுந்தார், இறங்கினார், பெரியவரை நோக்கி நடந்தார். சிஷ்யர்கள் பிரமித்துப் போனார்கள். ஏனென்றால் எந்த ஒரு பக்தருக்கும் அனுகிரகம் செய்வதற்காக மகா பெரியவா இதுபோல் எழுந்து சென்று அவர்கள் பார்த்ததில்லை.